40 வருஷமா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஸ்டீல் உருக்கி வந்துன்னு இருக்குது. எங்கள் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் குவாலிட்டியில் நம்பர் 1 கம்பெனி. நாங்கள் இத்தனை வருஷமா CSR பணம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருந்தோம். Last 2 years we developed our own initiative called Ungal Kolandayam Agalam Engineer. The idea being to support the children of the workers, construction workers who work in the construction industry morning to night. அவங்க பசங்களும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாங்களும் வந்து ஒரு 4 எங்க பாஸ் என்ஜினியர் மாதிரி குழந்தைங்க ஆகணும்னு, ஒரு டாக்டரோட குழந்தை வந்து டாக்டர் ஆகணும்னு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் குழந்தை வந்து என்ஜினியர் ஆகணும்னு. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு வசதி இல்லை. அந்த வசதியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான இந்த CSR மெசேஜ் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பாக வருஷத்துக்கு 1 lakh 4 வருஷத்துக்கு. ஸோ 18 ஸ்டூடெண்ட் போன வருஷம், இந்த வருஷம் 18 ஸ்டூடெண்ட். It means 72 lakhs for 18 students for 4 years. So as of now, with 2 editions, 1 crore 44 lakhs, we are committing to support them to make them engineers. And we are very happy that Honorable Minister Anbil Poyamari, one of our Vice Chancellor வந்தாரு. இந்த வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் பொய்யாமொழி வந்து அவார்டை ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த 18 ஸ்டூடெண்ட்ஸ்ல 11 பாய்ஸ் அண்ட் பேலன்ஸ் கேர்ள்ஸ் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்ல எடுத்தோம். இந்த வருஷம் அப்படியே ஆப்போசிட்டா எடுத்திருக்கோம். ஸோ லாட் ஆஃப் மோர் கேர்ள்ஸ் ஹேவ் அப்ளைட். ஸோ ஆல்மோஸ்ட் 12 பெண்கள் அண்ட் ஒரு 6 பாய்ஸ், நம்ம 7 பாய் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக 19 கேண்டிடேட்க்கு நம்ம இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். இது இயர் ஆன் இயர் நம்ம பண்ற ஐடியால இருக்கும். அண்ட் ஆஸ் த கம்பெனி க்ரோஸ், நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக நம்ம CSR ஃபண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இன்னும் பசங்கள்கிட்ட அந்த இயர்லி பேட்ச் ஆஃப் 18 and 19 ஃபியூச்சரில் 20 or 25 or 30 பசங்க கூட நம்ம ஸ்காலர்ஷிப் பண்ணலாம்னு அதான் நம்ம வேண்டுகிறோம். இப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்யூனிட்டி, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க. அதில் 50 or 60 எலிஜிபிளாக கேண்டிடேட் வராங்க. நம்ம லக்கி ட்ராவில் நம்ம அவங்க செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த 50 or 60 கேண்டிடேட்ஸு நம்ம 20 பசங்க இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் மட்டும் அண்ட் நம்ம ஸ்டீல் டீலர்ஷிப், ஏன்னா நம்ம ஸ்டீல் டீலர்ஷிப்னால தான் நம்ம ஸ்டீல் விற்க முடியுது. ஸோ நம்ம க்ளோஸாக அவங்களோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால நம்ம அவங்களோட அந்த கம்யூனிட்டியும் நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களோட பசங்க, அங்கே வேலை செய்கிற பசங்க நம்ம இது ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக நம்ம கொடுக்கணும். இப்போதான் அவங்க செகண்ட் இயர்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஐடியால ஏதாவது இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அண்ட் கண்டிப்பாக நம்ம கைட் பண்ணுவோம், கவுன்சில் பண்ணுவோம். வெயில நம்மளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம முயற்சி எடுத்து நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சுமங்கலா ஃபேமிலி மாதிரி. சுமங்கலா ஸ்காலர்ஸ் ஆஃப் 23, சுமங்கலா ஸ்காலர்ஸ் ஆஃப் 24, 25, 26. அவங்க இன்ஜினியரிங் முடிச்ச உடனே என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் நம்ம ஃபேக்ட்ரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்து அவங்க ட்ரைனிங் எடுத்துன்னு வரலாம். நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோன்னு ஒரு கண்டிஷன் ஒன்றா கிடையாது, நம்மகிட்ட வந்து வேலை செய்யணும்னு. We are supporting them to work wherever. We'll support them to get and become good engineers, make their parents proud. The whole purpose of this is construction workers. The CSR activity, corporate social responsibility, corporate Sumangala responsibility கூட சொல்லாமல் இருக்கு. அந்த அளவுக்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற ராஜேந்திரன் சாருக்கும் சகோதர அஸ்வினுக்கும் அதனுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷனை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது. சுமங்கலா ஸ்டீல்ஸ் வந்து 2வது ஆண்டாக இன்றைக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. உள்ளபடியே பெருமையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன சம்பாதிச்சிங்க, அது மீண்டும் அந்த சொசைட்டிக்கே வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஐடியாஸ்
பின்னாடி இருக்கக்கூடிய அஸ்வினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய சாதனை செய்யணும் இளைஞரா அப்படிங்கிற பாராட்டுகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எப்படி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 12th முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கார்களோ, இன்றைக்கு அதனை ஒட்டி இன்றைக்கு நீங்களும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும், எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் என்று சொன்னாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை என்பது டெய்லி பேங்கர்ஸோட அவங்க பேசிட்டு இருக்கிற வேலை, பல பிரச்சனைகள் இருக்குது என்று சொன்னால் அதை தாண்டி ப்ரொடக்ஷன் ஒரு டிஎம்டி பற்றி பேசுவாங்க, பில்லட்டை பற்றி பேசுவாங்க, பீம்ஸை பற்றி பேசுவாங்க, சேனல்ஸை பற்றி பேசுவாங்க. ஒரு ஸ்டீல் கம்பெனிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும், தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க அப்பதான் அதை நிலைச்சு நிற்க முடியும். அதுதான் இங்கே ராஜேந்திர சார் சொல்லும் பொழுது மோர் தென் 35 இயர்ஸா ஒரு ஸ்டீல் கம்பெனி நிற்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ரா மெட்டீரியலோட காஸ்ட்லேருந்து நீங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து நீங்க கொண்டு வர தொழிலாளர்கள்லேருந்து இதெல்லாம் சமாளிச்சு 35 வருஷம் கடந்து ஒரு நிறுவனம் இயங்குகிறது என்று சொன்னால் உள்ளபடி அது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ், அதுவும் குறிப்பாக எஜுகேஷன் இஸ் எவ்ரி திங், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் சேஞ்ச் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. வார்த்தைகள் மட்டும் இல்லை, உண்மைதான். எல்லோரும் எல்லாம் சொல்றோம், எல்லாருமே சமம்னு சொல்றோம். பாத்தீங்களா, கல்வி மட்டுமே சமத்துவம் அளவு செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் ஏன் கலைஞர் சொல்லியிருக்கிறாருன்னு அதோட அர்த்தத்தை புரிந்தவர்களாக நம்முடைய சிவமங்கலா ஸ்டீல்ஸை நான் பார்க்குறேன். வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு, ஸ்காலர்ஷிப்பாக நம்ம 18-19 பேரை தேர்ந்தெடுத்தாங்க, படிப்புக்கான செலவு கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. சரி நம்மளும் படிச்சா போகணும்னு தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு போங்க, வெளிநாட்டுக்கு எங்கே வேணால் வேலைக்கு போங்க, மீண்டும் நம்முடைய தாய்நாட்டுக்கு திரும்பி நம்முடைய தாய்நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை இன்னைக்கு சிவமங்கலா ஸ்டீல்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு யார் கண்டா நீங்கள் சிவமங்கலா ஸ்டீல்ஸை கூட பெரிய ஆளாக கூட வரலாம். நீங்கள் இன்ஜினியரிங் செக்டர்ஸ் அப்படி வரும்போது நீங்களும் இவங்க என்ன செய்யறாங்களோ அது போன்ற ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பாசிடர்ஸாக நீங்க மாற வேண்டும். குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமாக 2 டிபார்ட்மெண்ட்ஸ். ஒன்று அந்த இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங்லையும் பாத்தீங்கன்னா 2 சொல்லலாம். நம்ம ஒன்று வேளாண் துறை சார்ந்திருக்கின்ற இன்ஜினியரிங் இருக்குது, இன்னொன்று கட்டிடங்கள் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள். அதான் சொன்ன மாதிரி நீர்ப்பாசனம் சார்ந்தாக இருந்தாலும் சரி, செக்ஷன்ஸ் வந்து மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அது இன்னைக்கு நீங்களாம் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லும் பொழுது தயவுசெய்து படிப்போடைய அந்த வலிமையை புரிந்து படியுங்கள், பெற்றவங்களோட வலியை புரிந்து படியுங்கள். ஏன்னா படிப்புங்கிறது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்ஜினியரிங் செக்டார்ஸ்னு வரும்போது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பல பேர் பார்த்துட்டோம். நம்ம முல்லை பெரியாறு கொட்டிய வெண்ணி குயிக்கிலேருந்து ஏன் நம்மளுடைய சென்னையை சார்ந்திருக்கிற ஷீலா ஸ்ரீ பிரகாஷ், ஏழைகளும் வீடுகளை கட்டலாம் இந்த குறைந்த பட்ஜெட்லேருந்து வேர்ல்ட் பேங்க்லேருந்து அவார்டு வாங்கின நம்ம ஊரை சார்ந்திருக்கின்ற ஷீலா ஸ்ரீ பிரகாஷ்லேருந்து காந்தி ஆஃப் ஆர்கிடெக்ட் என்று சொல்லக்கூடிய லாரி பேக்கர்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் தான். நம்மளால அவங்க மாதிரிலாம் ஆக முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நாளைக்கு உங்களை பார்த்து அடுத்த எளிய சமுதாயம் சொல்லி என்னால இன்றைக்கு நம்ம கிட்ட வாங்கின ரஞ்சித்திலேருந்து கடைசியா வாங்கின தம்பி வரைக்கும் இவங்களை போல் நம்மளும் ஆக முடியுமா அப்படின்னு நாங்களும் மாற்றி காட்டோம், வரலாறு படைப்போம் என்று எண்ணக்கூடிய இளைய சமுதாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சாதாரணமா உங்களை வந்து கௌரவப்படுத்தல, ஒரு ஸ்டேஜ் ஏறி அவங்க பேசின மாதிரி லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அண்ணா அறிவாலயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஸ்டாஃபாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு நானும் தேடி கொடுத்து நான் வரும்போது கூட டெப்டி சிஎம் சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி சிவமங்கலா ஸ்டீல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க சிஎஸ் ஆக்டிவிட்டி மூலமா பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுங்க என்று சொல்லிட்டு தான் இன்னைக்கு அவர் சிஎம்மோட ஃபங்க்ஷன்ஸ் அவருடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்கும்போது படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் எழுதுங்க. எழுதுகின்ற ரிசர்ச்சஸ் இங்கிலீஷ்லையும் எழுதுங்க, தமிழ்லையும் எழுதுங்க, எல்லாத்துக்குமே அது புரியுற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு. பழைய ரிசர்ச்சஸ் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இதை படிங்க. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களை பற்றி நான் ரிசர்ச் எழுதுங்க. எழுதும்பொழுது கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது ரிசர்ச்சில் சுமங்கலா ஸ்டீல்ஸ்க்கு எங்களுடைய நன்றிகள் என்று அதை நிறைவு செய்கின்ற